குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது C++ டிக்ளரேஷன்ஸ். அதாவது நம்ம சிலேயே பார்த்துருப்போம் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, டிக்ளரேஷன் டெஃபினிஷன் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். நம்ம C++ல டிக்ளரேஷன்ஸ் என்ன எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன் C++ we use to declare variable and functions. நம்ம வந்து இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேரியபிளும் டிக்ளேர் பண்ணுவோம், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அடுத்தது வந்து எப்படி வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படின்னு பார்ப்போம். டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் இஸ் ஃபார் இன்ஃபார்மிங் தி கம்பைலர் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். அதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்றது எதுக்காக அப்படின்னா கம்பைலருக்கு சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. எதை பத்தின இன்ஃபர்மேஷன் கீழே சொல்லியிருக்காங்கல்ல அந்த இன்ஃபர்மேஷன். என்னென்ன இன்ஃபர்மேஷன்? நேம் ஆஃப் த வேரியபிள் அண்ட் த டைப் ஆஃப் த வேல்யூ இட் வில் ஹோல்டு. அதுல என்னென்ன இருக்கும், அந்த கம்பைலருக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்னது, அந்த வேரியபிளோட நேம் என்ன, அதுல வந்து டைப் ஆஃப் த வேல்யூ, அது வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணோம், அதாவது இன்டிஜர் டைப்பா இல்ல வந்து ஃப்ளோட்டு, கேரக்டர், அந்த மாதிரி என்ன டேட்டா டைப் வந்து அந்த வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கம்பைலருக்கு சொல்றதுதான் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். தட் இஸ் டிக்ளரேஷன் கிவ்ஸ் தி டீடைல்ஸ் அபவுட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ வேரியபிள். அந்த டிக்ளரேஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேரியபிளோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சொல்லுது. whereas in the definition of a variable memory is allocated for the variable. டிக்ளரேஷன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம கம்பைலருக்கு கொடுப்போம். பட் டெஃபினிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா மெமரியே வந்து அலோகேட் ஆயிடும். நம்ம எந்த வேரியபிள் வந்து நம்ம டிஃபைன் பண்றோமோ அந்த வேரியபிளுக்கு வந்து பர்டிகுலர் மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிடும். கீழே பாருங்க. In C language, definition and declaration for a variable takes place at the same time. In C++ language, definition and declaration for a variable takes place at the same time. ஓகேவா? இது ரெண்டுமே எப்ப நடக்கும் அப்படின்னா ஒரே டைம்லயே வந்து நடந்துரும். அதாவது டிக்ளரேஷனோ டெஃபினிஷனோ வந்து ஒரே டைம்ல நடந்துரும். There is no difference between declaration and definition. For example, consider the following statement. இதுல வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. டிக்ளரேஷனுக்கும் டெஃபினிஷனுக்கும் வந்து என்னது டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. எது டிக்ளரேஷன் டெஃபினிஷன், வேரியபிள் டிக்ளரேஷன் டெஃபினிஷனுக்கு டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இன்ட் ஏ. இன்ட் ஏ அப்படிங்கிறது ஏங்கிறது வேரியபிள் நேமு, இன்ட் அப்படிங்கிறது வந்து டேட்டா டைப். அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல நம்ம என்ன டேட்டா டைப் ஆஃப் எலமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட் அப்படிங்கிறது. ஹியர் the information such as variable name a and data type int is sent to the compiler, which will be stored in the data structure known as the symbol table. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேரியபிள் நேம் வந்து ஏ, அது ஹோல்ட் பண்ணக்கூடிய டேட்டாவோட எலமெண்டோட டேட்டா டைப் என்னன்னா இன்டிஜர். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனும் கம்பைலருக்கு அனுப்பப்படும். அது வந்து கம்பைலர் இன்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், சிம்பிள் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்னலா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது நமக்கு வந்து அவைலபிள் கிடையாது. இன்டர்னலா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள் வந்து இந்த மாதிரி இந்த டேட்டா டைப் உள்ள எலமெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சேவ் பண்ணி வச்சிரும். அலாங் வித் திஸ் மெமரி ஆஃப் சைஸ் 4 bytes டிபெண்டிங் அப்பான் த கம்பைலர் வில் பி அலோகேட்டட். இது மட்டுமா கொண்டு போய் அது அந்த டேபிள்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கிடையாது. அந்த டேபிள்ல ஸ்டோர் பண்றது இது. அது இல்லாத இது வந்து இதுக்கு வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகும்னு பார்த்தோம்ல. அதாவது C++ல டிக்ளரேஷனும் டெஃபினேஷனும் வந்து வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்னே தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டிக்ளேர் பண்ணா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று வந்து அந்த வேரியபிள் நேமும் அதனோட டேட்டா டைப்பும் போய் சிம்பிள் டேபிள்ல ஸ்டோர் ஆகும். அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்கும். என்னன்னா மெமரி வந்து அலோகேட் ஆகும். இதுக்கு வந்து என்ன மெமரி, இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு எவ்வளவு சைஸ் மெமரி வந்து அலோகேட் ஆகுதுன்னா 4 bytes அலோகேட் ஆகுது. இந்த 4 bytes எல்லா கம்பைலருக்கும் ஒரே மாதிரி தான் அலோகேட் ஆகுமானா அப்படிலாம் கிடையாது. டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த கம்பைலர், நம்ம என்ன டைப் ஆஃப் கம்பைலர் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அது மாதிரி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸ் வந்து அலோகேட் ஆகும். இப்போ டர்போ C++ அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கு வந்து ஒரு மாதிரி சைஸ் வந்து அலோகேட் ஆகும். இதுவே வந்து டேவ் கம்பைலர் அப்படின்னா அது வந்து வேற மாதிரி அலோகேட் ஆகும். அது பொறுத்து, அதாவது கம்பைலர் பொறுத்து இந்த மெமரி சைஸ் வந்து அலோகேட் ஆகும். இதுதான் வந்து C++ல வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா? இதுல இன்னொன்னு, சப்போஸ் இஃப் யூ வாண்ட்
want to only declare the variables, not define them. We do not want to allocate memory, then the following declaration can be used. இப்போ வந்து நம்ம என்னது இதுல வந்து C++ல நம்ம டிக்ளரேஷனும் டெஃபினேஷனும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ எனக்கு வேண்டாம், நான் வெறும் டிக்ளேர் தான் பண்ணிக்கிறேன், மெமரி வந்து நான் அலோகேட் பண்ணல, எனக்கு அலோகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா அதை கூட வந்து இதுல செய்ய முடியும். எப்படி அப்படின்னா நம்ம யூசுவல் டிக்ளரேஷனை தான் இன்ட் ஏ, அதுக்கு முன்னாடி ஒரு கீவேர்டு கொடுக்கணும், எக்ஸ்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு கொடுக்கணும். In this example, only the information about the variable name and the type is sent and no memory allocation is done. இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா the variable நேமும் டேட்டா டைப் மட்டும்தான் போய் எங்க சென்ட் பண்ணுவோம், கம்பைலருக்கு அனுப்பும். கம்பைலர் வந்து என்ன பண்ணுவோம், அந்த சிம்பிள் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிடும். இந்த இடத்துல வந்து மெமரி வந்து அலோகேட் ஆகாது. The above information tells the compiler that the variable is declared, variable A is declared now, while memory for it will be defined later in the same file or in a different file. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் மேல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம இப்ப வந்து என்னதான் ஆயிருக்கு, நான் வேரியபிள் டிக்ளேர் தான் பண்ணிருக்கோம், மெமரி வந்து அலோகேட் பண்ணல. மெமரி வந்து பின்னாடி அலோகேட் பண்ணலாம். எப்ப அப்படின்னா இதே சேம் ஃபைல்லையோ இல்ல டிஃப்ரெண்ட் ஃபைல்லையோ வந்து நம்ம அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இது போய் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகும். இது வந்து நம்ம எக்ஸ்டர்ன்ங்கிற கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம சில வந்து பார்த்திருப்போம், ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படிங்கிறதுல பார்த்திருப்போம். எக்ஸ்டர்ன் அப்படிங்கிறது வேற எங்கேயோ வேற ஒரு ஃபைல்ல இருக்கிற வேரியபிளை வந்து நம்ம ஃபைல்ல யூஸ் பண்றதுக்கு பார்த்திருப்போம். ஓகேவா? இப்ப அதே எக்ஸ்டர்னுங்கிற கீவேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிளை டிக்ளேர் மட்டும் பண்ணிக்கலாம். மெமரி அலோகேட் பண்றது நம்ம வந்து வேற ஒரு ஃபைல்லையோ இல்ல நம்ம ஃபைல்லையோ வந்து பின்னாடி அலோகேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்றோம். அடுத்தது இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம மேல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, டிக்ளரேஷன் C++ பொறுத்தவரையில் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு வகையா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, டிக்ளரேஷன் வேரியபிள் டிக்ளரேஷனும் பண்றோம், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் ஆஃப் a function provides the compiler with the name of the function. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோம்னா அது வந்து கம்பைலருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும், என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னா நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனோட நேம் என்ன, அண்ட் நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இட் டேக்ஸ். அது வந்து ஆர்குமெண்ட்ஸ் அது இது பாஸ் பண்றோம்ல, அது இன்ட்னு போட்டிருக்குல்ல, எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்றோம், அது வந்து என்ன டேட்டா டைப் அண்ட் இட்ஸ் ரிட்டன் டைப். இது மூணையும் வந்து கம்பைலருக்கு சொல்லும். அதாவது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்ப நம்ம கம்பைலருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்னா என்ன ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்றோம், இதுல வந்து ஆடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து அப்ப ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னா ஆடு இப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் வந்து கம்பைலருக்கு போகும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகும். இதுல இன்ட் அப்படிங்கிறது ரெண்டு, அதாவது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை, ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ், இன்ட்டுக்கமா இன்ட்னு கொடுத்துருக்கோமா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ். அதுல வந்து டைப் என்னது, இன்டீஜர். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டோட டேட்டா டைப் இன்டீஜர், செகண்ட் ஆர்குமெண்டோட டேட்டா டைப் இன்டீஜர். சோ இது பாஸ் ஆகும். அண்ட் தென் ரிட்டன் டைப், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு வேல்யூ பண்ணிட்டு சம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூவோட டேட்டா டைப் என்னது, இந்த இன்டீஜர் அப்படிங்கறத பண்ணும். ஓகேவா? Here a function named add is declared with two arguments of type int and return type int. நான் சொன்னதே தான் இது இங்கிலீஷ்ல சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பண்ணோம்னா மெமரி வில் நாட் பி அலோகேட்டட் அட் தி ஸ்டேஜ். இது ஃபங்க்ஷன் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா போத் என்னது சிம்பிள் டேபிள்லயும் போய் ஸ்டோர் ஆகும், என்ன வேரியபிள் நேம் அதனோட டேட்டா டைப் என்னங்கிறது, அண்ட் மெமரியும் அலோகேட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்ப ஒன்லி நம்ம இப்ப சொன்ன மூணு டேட்டாஸ் மட்டும்தான் கம்பைலருக்கு போகும், மெமரி அலோகேட் ஆகாது இந்த ஸ்டேஜ்ல. ஓகேவா? அப்ப எந்த ஸ்டேஜ்ல ஆகும், இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் தனியா ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றப்போதான் அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெமரி போய் அலோகேட் ஆகும். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த வந்து டிக்ளரேஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதாவது டிக்ளரேஷன் வந்து நம்ம ரெண்டு டிக்ளரேஷன் பண்றோம் C++ல, வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். வேரியபிள் டிக்ளரேஷன் அப்போ என்னென்னலாம் பாஸ் ஆகும் கம்பைலருக்கு, வேரியபிள் நேம் அண்ட் டேட்டா டைப் வந்து பாஸ் ஆகும் கம்பைலருக்கு. அது எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும், சிம்பிள் டேபிள்ல ஸ்டோர் பண்ணும். அட் த சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த வேரியபிளுக்கு மெமரி வந்து அலோகேட் ஆகும்.
அது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். அப்படி மெமரி அலோகேட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, நான் எக்ஸ்டர்ன்ங்கிற கீவேர்ட வந்து முன்னாடி யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து லேட்டரா அதுக்கு மெமரி வந்து அலோகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதா அர்த்தம். இது ஒண்ணு வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்தது ஃபங்ஷன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது என்ன ஃபங்ஷன் நேம் என்ன? அதுக்கு வந்து நான் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றேன்? அதனுடைய டேட்டா டைப் என்ன? அது அந்த ஃபங்ஷன் எதையோ கம்ப்யூட் பண்ணிட்டு எனக்கு என்ன ரிட்டர்ன் வந்து பண்ணுது? அதாவது அந்த ரிட்டர்ன் பண்றதோட டேட்டா டைப் என்ன? இதுதான் வந்து நான் கம்பைலருக்கு இன்ஃபர்மேஷனா குடுக்குறேன். ஃபங்ஷன் டிக்ளரேஷன் அப்போ நான் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வந்து பாஸ் பண்றோம். இதுக்கு கம்பைலருக்கு இந்த டைம்ல வந்து என்ன ஆகாது? மெமரி அலோகேட் ஆகாது. அவ்வளவுதான் டிக்ளரேஷன். இதுல வந்து சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கிறோம். என்னன்னா a declaration can appear anywhere a statement appears and certain statement permit additional declaration within those statements. இப்ப நம்ம இதுல பாக்குற மாதிரி இதுல C ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அது எல்லா வேரியபிள்ஸும் இனிஷியலாவே மெயின் ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் பண்றதோ இல்ல குளோபலா டிக்ளேர் பண்றதோ எல்லாமே இனிஷியலாவே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிடுவோம். பட் இதுல C++ பொறுத்தவரையும் நம்ம எங்க வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம். A declaration can appear anywhere a statement appears. எங்க வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது ப்ரோக்ராம் மிடில்ல, எண்ட்ல எங்க வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் certain statements permit additional declaration within those statements. அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்து எகெயின் அது லூப் ஸ்டேட்மெண்ட் இல்ல வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் சப் ஸ்டேட்மெண்ட்ஸா கூட நம்ம அந்த டிக்ளரேஷன்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அகெயின் டிக்ளரேஷன்ஸ் மேட் இன் அ சப் ஸ்டேட்மெண்ட் அதாவது எதுல செலக்ஷன் ஆர் லூப் ஸ்டேட்மெண்ட் செலக்ஷன் தான் வந்து இந்த கண்டிஷன் சொல்லுவோம் இஃப் எல்ஸ் அதெல்லாம் சொல்றோம்ல அது செலக்ஷன் ஆர் லூப் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப் வைல் லூப் டுவெல் லூப் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து லூப் ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ள கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிக்ளரேஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது ஆர் லிமிட்டட் இன் ஸ்கோப் டு த சப் ஸ்டேட்மெண்ட் அப்படி நம்ம பண்ணும்போது அந்த ஸ்கோப் எதுக்குள்ளதான் இருக்கும்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கும். வைல் லூப்புக்குள்ள பண்ணியிருந்தோம்னா அந்த ஸ்கோப் வந்து வைல் லூப்புக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அந்த வேரியபிளை கொண்டுட்டு வந்து நம்ம வெளியே யூஸ் பண்ணணும்னு நினைச்சோன்னா எரர் வரும். ஓகேவா? ஈவன் இஃப் த சப் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அ காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்டா இல்லைன்னா கூட அதாவது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்டா இருந்தா கூட அது என்னதான் எடுத்துக்கும் அந்த வைல் லூப்புக்குள்ள மட்டும்தான் இல்ல வந்து டூ வைல் லூப்புக்குள்ள மட்டும்தான் வந்து அதனோட ஸ்கோப் இருக்கும். அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு வந்து அதனோட ஸ்கோப் வந்து இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இங்க வைல் ஏதோ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டெஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்படி எக்ஸிக்யூட் ஆகுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும் லூப் ஆயிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த எக்ஸை வந்து நான் இங்க வெளியே யூஸ் பண்றேன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 அந்த மாதிரி ஏதாவது போடுறேன் அப்படின்னா இது வந்து எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா நம்ம அது ஒரு பர்டிகுலர் பிளாக்குக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா இதனோட ஸ்கோப் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து என்னது டிக்ளரேஷன் வித்தின் அ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? தட்ஸ் ஆல் டிக்ளரேஷன் இன் C++. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.